பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கியதை தடுத்து நிறுத்திய தனது நற்பணி இயக்கத்தினருக்கு நடிகர் கமல்ஹாசன் டுவிட்டரில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் ஹேமாவிடம் கேட்கலாம். ஹேமா, முட்டை ஊழலை அம்பலப்படுத்தியதாக தனது நற்பணி இயக்கத்தினருக்கு டுவிட்டர்ல கமல்ஹாசன் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். இந்த ஊழல் குறித்த முழு விவரம் என்ன, அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? தமிழரசன் கடந்த 24ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கிற அங்கன்வாடி பள்ளிகள்ல கமல்ஹாசனுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அங்க போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 வயது குழந்தைகளுக்கு அழுகிய முட்டைகள் அவங்களுக்கு உணவுல பரிமாறப்பட்டது வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெரம்பலூர் ஒன்றியம், நகரம், வேப்பந்தட்டை ஒன்றியம், அப்புறம் குன்னம் ஆகிய பகுதிகளில் இருக்கிற அங்கன்வாடி மையங்கள்ல கமல்ஹாசனோட ரசிகர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக நடந்த இந்த ஆய்வுல மாணவர்களுக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிலையில அழுகிய முட்டைகளை வழங்கியிருக்க அவங்க அமலப்படுத்தி இருந்தாங்க. அதையொட்டி இன்னைக்கு கமல்ஹாசன் அத ட்விட்டர் பதிவுல அவர் வெளியிட்டிருந்தாரு. தொடர்ச்சியா கமல்ஹாசன் தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஊழல் நடந்துகிட்டு இருக்கு குற்றம் சாட்டிட்டு இல்ல, அமைச்சர்களும் அவருக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இதற்கிடையே மேலும் ஒரு பெரிய ஊழலை அவருடைய ரசிகர்கள் மன்ற சார்பில் வெளியிட்டதை கமல்ஹாசன் பாராட்டியதோடு அவருடைய ரசிகர்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி தகவல்களை வெளியிடுறப்போ அதை தமிழக அரசோட கவனத்திற்கு எடுத்துட்டு இன்னைக்கு அவர் ட்வீட்ல வெளியிட்டிருக்காரு. தமிழரசன், தமிழக அரசும் கமல்ஹாசனுக்குமான மோதல் அதிகரித்து வர்ற நிலையில இந்த மாதிரி முட்டை ஊழலை அம்பலப்படுத்தியதாக அவர் தனது நற்பணி இயக்கத்தினருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த ஊழல் அம்பலப்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பா மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து ஏதாவது எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கா? அது குறித்த தகவல்கள் இருக்கா? மாவட்ட நிர்வாகம் இந்த ரசிகர் மன்றம் சார்பிலே இவங்க போய் ஆய்வு மேற்கொண்டு ஊழல் வெளியிட்டு இந்த மாதிரி அழுகிய முட்டைகள் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் அறிந்த பிறகு மாவட்ட நிர்வாகத்தை ரசிகர் மன்றம் சார்பிலே போய் தொடர்பு கொண்டு இதை முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இருக்காங்க. மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகமும் இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக விரைந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த தமிழக அரசு இந்த ஒப்பந்தம் மூலியமா முட்டைகள் வாங்கும் இதுல சில ஊழல் நடந்திருக்கலாம். அதனால ஒப்பந்ததாரர்களை மாற்ற வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் கொடுக்கும் முட்டைகள் அழுகிய முட்டைகளா இருக்கிறதாதான் இந்த மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில முட்டைகள் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மாவட்ட நிர்வாக தரப்புக்கு ரசிகர்கள் மன்றம் சார்பில் இருந்து கொடுத்திருக்காங்க. தமிழரசன், ஏமா, கமல் நற்பணி மன்றத்திலிருந்து இந்த விவகாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த நற்பணி இயக்கத்தினரை தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்கள் தரப்பிலிருந்து இந்த விவகாரம் குறித்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டதா? தமிழரசன், நற்பணி மன்றத்திலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம தொடர்பு கொள்ள முயன்றோம். அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க விளக்கம் என்னன்னா, ஏற்கனவே கமல், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது கமல் நற்பணி இயக்கத்தை சேர்ந்த திரு முத்துக்குமார் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு முத்துக்குமார். பெரம்பலூர்ல இந்த முட்டை ஊழலை அம்பலப்படுத்தியதா நடிகர் கமல்ஹாசன் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். திரு முத்துக்குமாரிடம் பேசுவதற்கு முன்பாக நமது செய்தியாளர் ஹேமாவிடம் தொடர்ந்து பேசலாம். ஹேமா, இந்த நடிகர் கமல் நற்பணி மன்றத்தினரிலிருந்து விளக்கம் ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுங்க. கண்டிப்பா தம்பி, ஏற்கனவே கமல் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்த நிலையில கமலோட ரசிகர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அங்கங்க இருக்கிற மாவட்டங்கள்ல அவங்களால முடிஞ்ச நிகழ்வுகளை அம்பலப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற முதல் கட்டமா அழுகிய முட்டைகளுடைய ஊழலை இன்னைக்கு கடந்த 24 ஆய்வு மேற்கொண்டு அம்பலப்படுத்தி இருந்தாங்க. அதன் ஒரு முயற்சியா தான் இவ்வளவு ஒரு மோசமான நிலையில அங்கன்வாடி பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறத அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. தமிழரசன், ஏமா, இப்ப பெரம்பலூர்ல இருந்து இந்த மாதிரியான முட்டை ஊழல் நடந்திருக்கிறதா, அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன். தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும் அவரு சொல்லப்பட்ட நிலையில தமிழக அரசு செய்யக்கூடிய ஊழலை அம்பலப்படுத்தணும் அவர் வலியுறுத்திட்டு வர நிலையில முதல் முறையா இந்த நடவடிக்கை தான் அவர் நற்பணி இயக்கத்தினர் மூலமா வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கா? இதுவரை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நீங்க நினைவு கூர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கமல்ஹாசன் மக்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு, ஊழல் அரசுக்கு எதிராக குரல்களை அவர்களுக்கே நீங்க பதிவு செய்யணும், அனுப்புங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க சந்திக்கிற அவங்களுக்கே நேரடியாக தெரிவிக்கும் விதத்துல ஷேர் பண்ணுங்க, அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தையொட்டி அங்கிருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக தமிழக அரசுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையேயான மோதல், அரசியல் மோதல்னு சொல்லலாம். கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவதையொட்டியும் தமிழக அரசு சார்பில் இருந்து ஏற்பட்ட மோதல்கள் வலுவலுவா கொஞ்சம் பெரிதானதே சொல்லலாம். ஆனா அதையொட்டி இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த நிகழ்வு, அதாவது பெரம்பலூர் மாவட்டத்துல
ஏற்பட்ட ஒரு ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறது வந்து தமிழக அரசியல் இப்ப இருக்கிற நிலையில கமல்ஹாசனுக்கும் தமிழக அரசுக்கும் ஏற்பட்டிருக்கும் ஒரு மோதல் வந்து இன்னும் வலுவடையும் அப்படிங்கறதே நம்ம வந்து பார்க்க முடியும் தமிழரசு. இந்த முட்டை ஊழல் தொடர்பா கமலஹாசன் தரப்பிலிருந்து அந்த நற்பணி இயக்கத்தினருக்கு ஏதாவது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கா ஹேமா? கண்டிப்பாக இது போன்ற ஊழல்கள் தொடர்பான விஷயங்களை வெளியிடுவதற்கு முன்னால் சட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதை வெளியிடலாம். மேலும் இன்னும் வலுவான ஒரு வெளியீடாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க. முட்டை ஊழலை அம்பலப்படுத்தியதாக தமது நற்பணி இயக்கத்தாருக்கு நடிகர் கமல்ஹாசன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். எனினும் இயக்க வக்கீல்களின் ஆலோசனைப்படி செயல்படவும் சட்டமீறல் நம் தரப்பில் இருந்து இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவதாக கூறப்படும் இந்த வேளையில் அவர் தனது நற்பணி இயக்கத்தினருக்கு பாராட்டு தெரிவித்து இது தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமா.